சேலை நெய்யறதுக்கு நாங்கள் ஏற்கனவே 12,000 தடவை கை காலை இழுத்தா தான் ஒரு சேலை நெய்ய முடியும் எங்களால். இது இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. ஒரு நெசவுக்கு 3 பேர் வேணும். நம்ம பார்க்குற வேலை தான் இது. ஆனால் இப்போ நெசவெல்லாம் நெய்ய முடியல. வயசாயிருச்சு, ஒன்றும் கேட்குதில்ல வெளியே போகிறதுக்கு. அதுக்காக இந்த நூல் மயம் விட்டு நூல் வாங்கி சுற்றுறேன். இது 5 சுட்டுனா 20 ரூபா கொடுப்பாங்க. அதை வாங்கி வச்சு தான் பிழைக்கிறது. சரியா? இது என்றைக்குமே பார்க்குற வேலை தான். இது இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. ஒரு நெசவுக்கு 3 பேர் வேணும் வேலை பார்க்குறதுக்கு. சும்மா நெசவு நெஞ்சிட முடியாது. ஆமாம், ஒருத்தனுக்கு இந்த நூல் சுற்றணும், இன்னொருத்துக்கு கெண்டா சுற்றி கொடுக்கணும். பூ தைக்கும் போது 2 பேர் போய் தைக்கணும். அப்போ தான் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஒரு நெசவுக்கு 3 பேர் வேணும். அப்படி செஞ்சால் தான் அந்த நெசவு ஓடும். இல்லைன்னா அது பாட்டுக்கு மாதக்கணக்கு கிடக்கும். 2 பேர் வேணும் நெசவு நெய்கிறதுக்கு. கெண்டா சுற்றுறதுக்கு, நூல் சுற்றுறதுக்கு, கெண்டா ஜரிகை சுற்றுறதுக்கு ஆளுக வேணுமாப்பா. நெசவு வேலை கொஞ்சம் சிரமந்தான். ஒரு சேலை நெய்யறதுக்கு 2 நாள் ஆகும். நாங்கள் 2 பேரும் பொழுதோடு நெஞ்சா தான் ஒரு சேலை நெய்ய முடியும். ஒரு சேலை நெய்யறதுக்கு நாங்கள் ஏற்கனவே 12,000 தடவை கை காலை இழுத்தா தான் ஒரு சேலை நெய்ய முடியும் எங்களால். இது வந்து தனிப்பட்ட நபராக செய்ய முடியாது. செஞ்சால் 2-3 நாளுக்கு மேலே ஆயிரும். ஒரு குடும்பத்தோடு சேர்த்து செஞ்சால் தான் இந்த வேலை செய்ய முடியும். ஒரு ஆள் கெண்டா சுற்றணும், எல்லா வேலையும் பார்த்தா தான் 2 நாளில் ஒரு சேலை நெய்ய முடியும். இது வந்து ரொம்ப கஷ்டமான தொழில் தான். இருந்தாலும் எங்கள் மன திருப்திக்காக எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. இது மட்டும்தான் எங்களுக்கு கற்றுக்கிறது. இந்த தொழில் மட்டும்தான். அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழில் செஞ்சுட்டே வர்றோம். எங்களுக்கு வந்து கூலி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ இந்த நூல் வந்து விலை அதிகம். அதனால் கூலி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நூல் விலையை கட்டுப்படுத்தினா தான் எங்களுக்கு கூலி முதலாளிங்க எங்களுக்கு கூலி அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் நூல் விலையை கட்டுப்படுத்துகிற வேலையை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செய்யணும். அதை செஞ்சால் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலி அதிகமாக இருக்கும். எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படும். இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். முன்னோர்கள்லாம் இந்த வேலை தான் செஞ்சாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு இந்த வேலையை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சேலை நெய்யறதுக்கு 2 நாள் ஆகும் எங்களுக்கு. நம்ம பாரம்பரியம் இந்த நெசவு தொழில் தான். எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா எல்லோரும் அந்த நெசவு தான் சொல்கிறோம். நெசவு அடிக்கிறோம். வந்து 10 வருஷமாக அந்த இதே கூலி தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் உயர்த்த மாட்டேங்கிறாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த தான் அவ்வளோதான் கிடைக்குதுப்பா, நம்மளுக்கே அவ்வளோதான் கிடைக்குது, அவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த நெசவு வாழ்வாதாரம் எப்போ இப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் 10 வருஷமாக கூலி கரெக்டாக போட்டாங்கன்னா 20,000 வந்துடும். இது 10,000 தான் கொடுக்குறாங்க. அதனால் உயர்த்த மாட்டேங்கிறாங்க. அது எப்போ உயர்த்த போகிறாங்கன்னு தெரியலை. நாமளும் இங்கே எங்கேயோ கேட்டாச்சு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வேறு தொழிலே நம்மளுக்கு தெரியாது. நம்ம நெசவு தான், அவ்வளோதான். ஒரு சில ஒரு 2 நாள் ஆயிடும். குறைஞ்சபட்சம் 2 நாள். 2 பேர் வேலை பார்க்கணும். கஷ்டங்கள் வந்து இந்த இது அமுக்கி அடிக்கணும். கை இது பூரா பெடல் தறி தான். அமுக்கி அடிக்கணும். கையில் இழுத்துட்டே வரணும். ஒரு ரவுண்டு அடித்தான்னா ஒரு 30-40 இன்ச்சு அடிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளோதான். கஷ்டம் வந்துடும். கை கால் வலியாக அடிச்சுட்டே வந்தோன்னா கை இந்த பெடலில் அடிக்க கால் வலி வந்துட்டே தான் இருக்குது. இந்த கரையெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக தூக்கும். சர்றன்னு தூக்காது. மிஷின் தறியெல்லாம் இல்லை. இது கைத்தறினால ரொம்ப கஷ்டம்தான். உழைப்பு கொடுக்குறது கஷ்டம்தான். கஷ்டமான வேலை தான் இது. ரொம்ப கவனமாக தேவை. இந்த ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆனால் கூட இங்கே டிசைன் மாறி விழுந்துடும். அப்புறம் அது ரிப்பேர் பார்க்க முடியாது. அது ஒரு தனியாரில் கொண்டு போய் தான் ரிப்பேர் பார்க்கணும். அதுக்கு வந்து செலவு இழுக்கும். அது நாங்கள் பையை பார்த்தான்னா அது சூப்பராக செய்யலாம். ஆனால் நம்ம பையை தான் அடிப்போம். என் பேர் பாஸ்கரன். ராமநாதபுரம் மாவட்டம் எம்னேஸ்வரம் ஜீவாநகரில் இருக்கோம். நம்ம ஜீவாநகர் காலனியில் இருக்கோம். நெசவு நடிக்கிறோம். நம்ம நெசவு விலை தான் பார்க்குறோம். கைத்தறி ஒரு சேலை நெய்யணும்னா 3 நாள் ஆகும். 3 பேர் இருந்தால் தான் நெசவு நெய்ய முடியும். இந்த வேலை ஒரு சேலை நெய்கிறதுக்கு இந்த பஞ்செல்லாம் அமுக்கணும்னா 50,000 தடவை அமுக்கணும். கைத்தறி செலவு நெய்யணும்னா சேலை ஆகணும்னா அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறோம். பார்க்குறோம்.
இந்த வேலைக்கு நம்ம கைத்தறி சேலைக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நல்லா. ஆமாம், கைத்தறி சேலை தான் இது, காட்டன் சேலை, பியூர் காட்டன் சேலை தான் நம்ம நெய்கிறோம். அவங்க என்ன சுவிட்சு போட்டு அது பாட்டை விழுந்துடும். ஒரு நாளைக்கு 4 சேலை 5 சேலை அனுப்பாங்க அவங்க. இது மிஷின் சேலை, இது 3 நாள் ஆகும் ஒரு சேலை நெய்யணும்னா. அது 3 பேர் வேணும். ஒரு ஆள் கெண்டா சுற்றணும், ஒரு ஆள் நெசவு செய்யணும், மற்ற வேலை சில்லறை வேலைன்னா ஒரு ஆள் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா தான் வேலை நடக்கும். இந்த கைத்தறி சேலை நெய்ய முடியும். வருமானம் என்ன, ஒரு நாளைக்கு 300 400 கிடைக்கும். எம்னேஸ்வரத்தில் 8000 கைத்தறி தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த கைத்தறி தொழிலாளர்கள் வந்து நம்ம பூர்வீகமாக நம்ம பரம்பரை தொழிலாக இதை செஞ்சிட்ருக்கோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சௌராஷ்டிரத்தில் நாம் 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராமநாதபுரம் மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் ராஜா சேதுபதி அவர்கள் வந்து நம்ம நெசவு தொழிலில் வந்து உள்ள சிறப்பு, நம்ம செய்கிற பணிகளுடைய மரியாதையை பார்த்து இங்கே நம்மளுக்கு இடம் கொடுத்து இந்த பரமக்குடி எம்னேஸ்வரம் பகுதியில் நெசவாளர்களுக்கு ஒரு பகுதி அமைத்து கொடுத்து அந்த காலகட்டத்திலேருந்து நம்ம இங்கே எம்னேஸ்வரம் பரமக்குடியில் கைத்தறி தொழில் நெஞ்சிட்ருக்கோம். அந்த காலகட்டத்திலேருந்து பழமை மாறாமல் இன்னும் எந்த ஒரு மிஷினரியும் இல்லாமல் எல்லாமே அதே மாதிரி அப்படியே கைத்தறியில் தான் இன்னும் தயார் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம தறி வகைகள் வந்து இங்கே கைத்தறி காட்டன் சேலைங்க, அசல் பட்டு சேலைங்க, நைஸ் காட்டன், பம்பரில் பட்டு நெய்கிற அந்த மாதிரி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட இந்தியாவில் பல மாநிலங்களும் இங்கேருந்து தயாராகி செஞ்சு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் நம்ம கைத்தறி சேலைகள் வந்து பவுல் மாதிரி எந்த ஒரு பாலிஸ்டர் மிக்சிங்கோ ரேயான் மிக்சிங்கோ எதுவுமே வராது. காட்டன் தான் நம்ம நெய்ய முடியும். அதில் ஏதாவது மிக்சிங் பண்ணால் கைத்தறியில் நெய்யும் வராது, அந்த பார்டரும் அதில் உண்மையாக ஒத்துக்காது. அதோட கைத்தறி கட்டுறதுனால மக்களுடைய உடல்நிலைக்கு வந்து அந்த காட்டன் கட்டுறதுனால வர சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கைத்தறி பட்டு கட்டுறதுனாலையோ கைத்தறி காட்டன் கட்டுறதுனாலையோ எந்த ஒரு உடல் உபாதையும் வராது. அதோட அந்த கட்டுறதுடைய ஃபீலிங், அந்த கைத்தறியினுடைய ஃபீலிங் இந்த எம்னேஸ்வரம் பரமக்குடி பட்டுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. இந்த கைத்தறி பட்டு நெய்யறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 1000 ரூபா பட்டு இங்கே நெய்யணும்னாலே ஒரு கூலி வந்து 600 ரூபா வரைக்கும் கொடுத்து தான் ஆகணும். நாம் ஒரு நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு சில 1000 ரூபா பட்டு நெய்யணும்னா 2 நாளைக்காச்சும் அவங்க அந்த இது வேலை பார்த்தே ஆகணும். பொருளுடைய ஒரு மூலப்பொருளோட கூலிகள் கொஞ்சம் அதே அளவு தான் வர்றதுனால ஒரு 1000 ரூபா பட்டுக்கும் கூலி கம்மியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இங்கே இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் மக்கள் இந்த சிரமம் எல்லாம் நம்ம இல்லாமல் நம்ம கைத்தறி பட்டு நெய்யணும்னு இந்த காலகட்டத்தையும் நெஞ்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு 1000 ரூபாயிலேருந்து ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா வரைக்கும் கூட பட்டு நெஞ்சிட்ருக்காங்க. 50,000 ரூபா பட்டு நெய்கிறதுக்குன்னா எப்படியும் ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிரும் அதுக்குண்டான கூலிகள். அதோட பட்டு சிலைகள் வந்து அசல் பட்டு நூல் உற்பத்தி ஆகிற இடம் பெங்களூரு. அங்கேருந்து நூல் வாங்கி அது சாயம் வந்து அதே பக்கத்தில் உள்ள ஒசூரில் சாயம் போட்டு ஜரிகை வந்து சூரத்தில் தயாராகிட்டுருக்கு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு பலதரப்பட்ட இடத்துலேருந்து பொருட்கள் இங்கே கொண்டு வந்து இங்கே நம்ம ஒன்றா கைத்தறி சேலைகள் உருவாகிறதுக்கு இங்கே நெசவாளர்கள் உருவாக்கி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கைத்தறி அழியாமல் பொதுமக்கள் தன்னுடைய சிரமமும் பார்க்காம அழியாமல் இன்னும் பரமக்குடி நெசவாளர் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்காமல் இதுக்கு அழியாமல் அவங்க இதை பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த கைத்தறி நெசவு இன்னும் அழியாமல் இருக்குன்னா பொதுமக்கள் இன்னும் நல்ல ஆதரவு கொடுத்து எங்களுக்கு கைத்தறி சேலைகள் இன்னும் இங்கே உள்ள சுற்றுவட்டார பொதுமக்கள் எல்லோரும் நல்ல ஆதரவு கொடுத்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதே மாதிரி காலங்காலமாக வந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகணுன்றதாக வேண்டிக்கிறேன்.